ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டான். அப்படியே அவளுக்கு ஒரு 10 நாள் காம்பவுண்டுக்கு கிட்ட நின்று அப்படி மெல்ல மெல்ல உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்குள்ள போகவே மாட்டாங்க. இந்த மரத்துக்கடியிலே தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே தான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தணும், அங்கே தான் உங்களுக்கு நோட்டு கொடுக்கணும். ஏன்னா அழவிடக்கூடாது அந்த குழந்தைய. அதனால் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குவோம். திடீர்னு ஆஃபீஸ்க்கு ஓடி வந்து என் காலில் வந்து பிடிச்சிக்குவா, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்குவா. கிளாஸுக்கு மட்டும் போக மாட்டான். ஆனால் மெல்ல மெல்ல அப்புறம் ஆச்சியும் அவங்க தாத்தாவும் ஆச்சியும் வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். அவங்க வந்து உட்கார்ந்தாதான் கிளாஸ்க்குள்ள போவான். அவங்க வெளியில எட்டி பாப்பா உட்கார்ந்துருக்காங்களா அப்போ உள்ள இருப்பா. அப்புறம் வந்து வெளியே ஒரு 5 நிமிஷத்துல திருப்பி வந்து எட்டி பாப்பா. அவளுக்கு அவங்க இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் இவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்க சொன்னோம், நாங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம், அழ வச்சுக்காம நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்க வர வேண்டாம், தாத்தாவும் ஆச்சியும் வர வேண்டாம், இவ ஒண்ணுமே கத்துக்க முடியாம இருக்கிறா, அவ கிளாஸுக்குள்ள இருந்தாதான் கத்துக்க முடியும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் தான் கொஞ்சம் அழுது அவளை கொஞ்சம் சமாளிச்சு அந்த மாதிரி. டீச்சரோட கோஆப்ரேஷன் வந்து கிருத்திகாவை வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்துல. நாங்க எல்லாருமே தூக்கி தான் வச்சிருப்போம். அசம்பிளில என் கூட தான் வந்து நின்னுக்குவா. இப்போ வந்து கிளாஸ்ல தி பிரைட்டஸ்ட் ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹர்ஷி. டான்ஸ் என்ன அழகா ஆடினா பாத்தீங்களா? அவளால ஒரு இடத்துல உட்கார்ந்து உன்னை லேர்ன் பண்ணிக்க முடியாத இருந்த அந்த குழந்தைய வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, போர்ட்ல எழுதுறது, எல்லா ரீல்ஸ்லயும் அவங்க தான் வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க, பயங்கர ஃபாஸ்ட் பிக்கப். கோஆப்ரேஷன் ரொம்ப எங்களுக்கு அவங்க ஃபேமிலிட்ட இருந்து ரொம்ப சப்போர்ட் கிடைச்சது அவளை கொண்டு வர்றதுக்கு. மேடம் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணத, ஹர்ஷிகா மேடம். அப்புறம் இப்ப நல்ல சூப்பர் ஆயிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ஆஃப் த கிளாஸ் ஆயிட்டாங்க.